வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. மலைவளம் நாட்டினிலே மங்கையர்க்குள் திகழ்ந்து வரும் மகளே நீ வாழ, நீ வாழ, உன் குலம் வாழ, உன் குடி வாழ. மங்களமாகவே வாழ்வாயம்மா, மங்களமாகவே வாழ்வாயம்மா, மங்களமாகவே வாழ்வாயம்மா. பெண்களுக்குள்ள மங்களாகிய அச்சம் மடம் நானும் வகிப்பு என்ற அத்தனை குணங்களும் இருங்க மையப்பட்டு நான் வந்தவுடன் அன்பு பக்தி வாசம் உங்க அவசரித்த உன்னை வாழ்க வெள்ளாண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி விவரங்களை தெரிந்து வந்தாலும் கூட உங்களுடைய நாவில் இருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். கேட்டால் தகுந்த விவரம் விவரமா வருதா அப்படிங்கறத போக பார்ப்போம். 14 உலகம் சென்றிருந்தாலும் தாங்கள் பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து அச்சமடம் நாணம் பகிர்ப்பு உள்ளவாறு இவ்விடத்தில் பல்லாண்டு வாழ என்ற ஆசீர்வாதத்தை நாரத மகரிஷி கேட்க வேண்டும். தகுந்தவாறு பதில் அளிக்க வேண்டும். தெரியாவிட்டாலும் தங்களிடம் கேட்டே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்தோடு நானும் கவலைக்கு வந்திருக்கிறேன். கேட்கலாம். பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று சொன்னார்கள். பசித்திருப்பா, தனித்திரு தா, விழித்திரு. மூன்றை எடுத்தோம்னா பதவி வந்துவிடும். பதவி வந்தாலே பணிவு இருக்க வேண்டும். பணிவு அவசியம் என்ற முறையோடு கேளுங்கள் சுவாமி சொல்கிறேன் என்றால் தங்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்கின்றேன் அப்படிங்கிற பக்குவம் இருக்கு, அந்த பணிவு இருக்கு. கீழ்படியை கற்றுக்கொள், கட்டளையிடும் பதவி உன்னை தானாக வந்து சேரும்னு ஒருத்தர் சொன்னார். யார் தெரியுமா அவரு? அதுதான் சுவாமி விவேகானந்தர். எந்த அளவுக்கு கீழ்படுகிறாயோ அந்த அளவுக்கு கட்டளையிடும் பதவி உன்னை தானாக வந்து சேரும் அப்படிங்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல கீழ்படிய வேண்டும், பணிய வேண்டும், கீழ்படியை கத்துக்கணும். முதல்ல கண்டிப்பாக முதல்ல அவசியம் தேவை என்ன? தன்னடக்கம். தான் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் தன்னடக்கம் வேணும். பாருங்க, மதுரை எம்பதியிலே தலாதகை காட்டின்னு ஒரு பெண்ணு. ஆமா, தெரியுமா? யார் யார் பொண்ணு? காஞ்சனமாலைக்கும் மலையத்த சிவபாண்டிக்கும் பாண்டியனுக்கு பிறந்தவள். மலையத்த பாண்டிய மன்னனுக்கும் ஆமா காஞ்சனமாலைக்கும் பிறந்த பிள்ளை யாரு? தலாதகை பிராட்டி. இந்த பெண் என்னன்னா சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து மன்னர்களையும் வெற்றி பெற்றார். சுத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து மன்னர்களையும் வெற்றி பெற்றவர்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய ஆசை வந்துருச்சு. என்ன அப்படின்னா, கைலாயத்துக்கு போய் சிவனோட சண்டை போடணும், சிவனை வெற்றி பெறணும். என்ன இருக்கலாம், தப்பு இல்ல, அடையணுங்கிற என்ன இருக்கலாம், அதுக்காக எல்லாத்தையும் அடையணுங்கிற என்ன இருக்கலாமா? தப்பு தானே? அங்க பக்கத்துல உள்ளதெல்லாம் வெற்றி பெற்றுட்டு நேராக கைலாயத்துக்கு போனா சிவனை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு அங்க போனது என்ன ஆயிடுச்சு? என்னமாச்சு? போர்லாம் புரியல, பார்த்து வெக்கப்பட்டு நாணப்பட்டு தலை குனிந்தால் 3வது கொங்கை என்றது மறைந்தது. அதுவரை இவளுக்கு வெக்கம்னா என்னன்னே தெரியாது. என்ன வெக்கம்னா? ஏன்னா 3 கொங்கை இருந்தது. பெண்ணுக்கு உண்டான குணம் என்ன தெரியுமா? அச்சம், அச்சம், மடம், நாணம், உயிர்ப்பு. ஏன் 3 கொங்கை இருந்ததுனால வெக்கம் இல்லையா? அப்படி இல்லைங்க. அவ வீட்டிலேயே ஆண் பிள்ளையா வளர்த்தாரு. ஏன்னா ஒரே ஒரு பெண் பிள்ளையா வளர்ந்து விட்டால் அதனால வீரம் எல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்ந்ததனால். ஆனா அவருக்கு ஒரு ஆசிரியர் பிறந்த உடனே எப்படி வந்தா? எல்லா குழந்தைகளும் போல தானா பிறந்தாளா? 3 வயது சிறுமியாக பிறந்தாள். அதனாலதான் அந்த ஆசிரியர் சொன்னதா, உன்னுடைய கொங்கை யாரை பார்த்து வெக்கப்பட்டு நாணப்பட்டு தலை குனிகிறாயோ அப்பொழுதுதான் மறையும். மாறாக பிறக்கின்ற பொழுது 3 கொங்கைகளோடு பிறந்தார். 3 வயது சிறுமியாவும் அவதரித்தாள். இன்னொரு விஷயமும் இருக்கு மதுரையில. என்ன? மதுரை அப்படின்னாலே இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வரும். மதுரை அழிந்ததுண்டா? மதுரை எரித்தாள் கண்ணகி. மதுரை எரித்தாள் கண்ணகி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன காரணம் அப்படின்னா, கண்ணகி எரித்தாள் என்று சொன்ன பொழுது கண்ணகி முதல்ல சொன்னாங்க. ஆணிட கூட்டங்களும் இந்த இடத்தில் நல்ல நீதிமான்களும் கற்புடைய பெண்களும் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு தீங்கு வரக்கூடாது. நல்லா கவனிக்கணும். ஆலயங்கள் முதல்ல ஆலயங்களுக்கும் ஆணிரை மீட்பவர்களுக்கும் கற்புடைய பெண்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் எந்த விதமான ஆணிர கூட்டங்கள், அதாவது பசுமாடுகளுக்கும் இந்த விலங்கினத்திற்கும் பசுமாடு மேய்க்கிற கூட்டத்தை மட்டும் அழிக்க வேண்டாம்னா எங்க வாயிலா ஜீவன் மொத்தமா சொல்லிட்டு ஆணிரை கூட்டம் அப்படின்னு இல்ல. அதுக்காக சரி ஏன் சொன்னா
அவளை பேணி காத்து வளர்த்து வச்சிருந்தது இங்கே காவிரி பூம்பட்டினத்துல இருந்து மதுரை மதிக்கு வரும்பொழுது கோவலனாக என்ன பண்றாரு, தன்னுடைய காய்ச்சல் விற்கணும், மனைவியுடைய காய்ச்சல் விற்க வேண்டும் என்பதற்காக வருகிறார் நாட்டுக்குள்ள. அவர் அப்படி நாட்டுக்குள்ள வரும்பொழுது பொண்டாட்டியை தனியா விட்டு வர முடியுமா? விட்டு வர முடியாது, தனியா விட்டுட்டு வர முடியாது. ஆனா யார்கிட்ட விட்டுட்டு வந்தாரு? ஆணிலை மேய்ப்பவர்கள் விட்டு. அதனாலதான் அவர்கள் தமக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு காரணத்தினாலே அவர்கள் அழிந்து விடக்கூடாது. எனக்கு ஒரு சந்தேகம், இலங்கையில தீ வச்சாரு யாரு? ஆஞ்சநேய பெருமான். முன்னையிட்டது உப்புரத்திலே, பின்னையிட்டது தென்னிலங்கையிலே, அன்னையிட்டது அடிவயிற்றிலே, யாதுமிட்டது மூழ்க மூழ்கவே அப்படின்னு பாடினார். பட்டினத்தார் அவர்கள் பின்னையிட்டது முப்புறத்துல, முப்புற கோட்டை அழித்தார்கள். யார் அழித்தது? சிவபெருமான். முப்புறத்தையும் அழித்தார். 3 உலோகம், சரிங்க, உலோகத்தினால் ஆனது பறக்கும் உலகம். 3ஐயும் அழிச்சாரு, முப்புறத்தையும். பின்னையிட்டது தென்னிலங்கையிலே, தென்னிலங்கையில யார் வச்சது? ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேய பெருமானே தீ வச்சாரா, அவருக்கு யாரும் தீ வச்சாங்க? ஏங்க அவர்தான் தீ வைக்கல. இந்த இடத்துல சீதா பிராட்டியை பார்த்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையில அறியாம நம்ம போய் சொன்னோம்னு வச்சுங்களேன், இந்த ஒரு சூழ்நிலை அதாவது காலகட்டத்துக்கு எதுவுமே யாருக்குமே தெரியாம போயிடும். அதனால கொஞ்சம் சலசலப்பு கொடுக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் சலசலப்பு கொடுத்து இவங்களோட பலம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். குரங்கு ஒண்ணு காட்டுக்குள்ள வந்து நாட்டினுடைய எல்லா செல்வங்களையும் சேதப்படுத்துது, பணத்துக்குள்ள போய். அதுதான் அவங்க வளங்களையும் பார்க்கறதுக்கு தான் முதல்ல போனுச்சு. சாதாரண ஒரு குரங்கு இது வந்து இப்படி பண்ணுத அப்படின்னு சொன்ன உடனே குரங்க பிடிச்சாங்க, வாள்ல தீ வச்சு விட்டாச்சு. வாள்ல தீ வச்ச உடனே குரங்கு என்ன பண்ணுச்சு? எல்லா இடத்துலயும் போய் பற்றியது, எல்லா இடத்துலயும் தீயை பத்த வச்சிருச்சு. அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அப்ப தீ பிடிச்சி எரிந்ததுனால அழிவு உண்டாக போன்றது லங்காபுரிக்குன்னு தெரிஞ்சுச்சு. சரிங்க, என்ன சந்தேகம்னா அவங்க தீ வச்சாங்க, அதனால தீ பிடிச்சிச்சு. சரிங்க, இங்க தென்னிலங்கையில இலங்கையில மதுரையில தீ வச்சால தீ வைக்கலங்க. இந்த இடத்துல அதாவது தன்னுடைய கொங்கை ஒன்றை திருகி எரிந்து எரியட்டும். இங்கதான் கவனிக்கணும். என்ன? தன்னுடைய கொங்கையிலே ஒன்றை திருகினாலா இல்ல ஏற்கனவே இருந்த எடுத்து எரிந்தாளா அப்படின்னு ஒரு சர்ச்சை. அப்படித்தானே? சர்ச்சை இல்ல. சரி, சர்ச்சைன்னா எனக்கு தெரியாம கேட்கறது. உங்களோட கேள்வி கேட்டு சர்ச்சை பண்றது. சரி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்க நிறைய படிச்சவங்க இல்லையா? நீங்க நிறைய படிச்சவங்கன்னு நம்மளா புகழ்ந்து பேசக்கூடாது, முதல்ல பேசணும். என்ன உங்களை புகழ்ந்து சொல்லவே கிடையாது. நான் உங்களுக்கு நல்ல பெரிய மதிப்பே கொடுக்குறேன். புரியுங்களா? யாரும் தமிழ் நான் உன்னைய புகழ்றேன், நீங்க நிறைய படிச்சவங்க. அது நீங்க சொல்றீங்க பெரிய படிச்சவங்க. நாங்க பள்ளிக்கூடத்து பக்கம் கூட ஒதுங்காதவங்க, காட்டுக்குள்ள தெரியும், காவலுக்கு வந்திருக்கேன். படிக்கலையா? படிக்கவே இல்லை, ஒண்ணும் தெரியாது. நீங்க கேட்கிற அளவுக்கு அளவிற்கு என்னுடைய தந்தையார் சொல்வழி கேட்டு நடந்த போது அதை வச்சு சொல்றேன். ஒண்ணுமே இல்லைன்னா எதுக்கு வந்தீங்க? உங்கள்ட்ட பேசுறதுக்கு வந்தேன். நீங்க இருக்கீங்க, நான் முதல்ல வந்தா நீங்க வந்தீங்களா? எனக்கு தெரியும், நான் பேச வந்தேன். ஏன் இடத்துல காவல் முதல்ல வந்தானே என்னைய பார்க்க வந்ததே நீங்க. அதிகமா பேசக்கூடாது. அதிகமா பேசுறதுதான் கூட்டம். நான் சொல்றத பேசாதீங்கன்னா எப்படி பேசுவாங்க? உனக்கு பேசவே தெரியாதுன்னா அப்புறம் என்னத்த பேசுவாங்க? பேசவே தெரியாது இல்லங்க, அதிகமா படிச்சிருக்கீங்க எப்படி கணிப்பீங்க? அத கற்றது கைமண் அளவு கல்லாதது உள்ளளவு சொல்லிருக்காங்க. அதிகமா படிச்சீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? பேசுற பேச்சுல வெட்டி பேசிக்க கூடாது. எதுலயும் நீங்க வீண் பேச்சு பேசாதீங்க. முதல்ல நான் வீணா பேசிட்டு இருக்கேனா? அப்ப என்னத்துக்கு நீங்க பேசாத அதிகமா பேசாதன்னு சொன்னா அது என்ன பேச்சு? நான் பேசுறதுல எது வீண் பேச்சு சொல்லுவாங்க? இப்ப நீங்க என்ன பேச கூடாதுன்னு சொன்னா வீண் பேச்சு. முதல்ல பேச விட்டு பேசணும். நான் உங்களை என்ன பேச விடுறேன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன வெட்டி பேச்சு பேசுற, வீண் பேச்சு பேசுற அப்படின்னு இடையில பேசுறீங்க. நீ பேசாத, அதிகமா பேசாத. ஏன் பதற? பதறவே மாட்டேன். இன்னைக்கு நிறைவுடன் தழும்பாது, குறைவுடன் கூத்தாடும். அது எதுக்கு சம்பந்தம் இல்லாம இந்த வெறும் போடுறது பாத்தீங்களா? தழும்பாதா ததும்பாதா? ஒரு சொல்லுல சொல்லுன்னா சொல்ற ஒரு வார்த்தையில அதனுடைய அர்த்தமே மாறி போயிடும். சரி, தழும்பாதா ததும்பாதா? தழும்பாதுன்னு தான் சொல்லுவோம். ததும்பாதுன்னு எப்படி சொல்லுவோம்? யார் சொல்லி கொடுத்தவங்க? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இன்னும் ஜவுளியத்துக்கு எதுக்கு நீங்க உங்க சவுடால பேசுறீங்க? ததும்பாது நிறைவுடன் என்ன செய்யாது? தழும்பாதா? தழும்பாம கொண்டு வா. அப்படி தழும்பு அப்படின்னா என்ன? தழும்பு வேறு தழும்பாது வேறு. புரியுங்களா? தழும்பு என்பது காயம்பட்ட ஆறின பொண்ணோட அந்த அச்சம். அது எப்படி வேறாங்க? அது எப்படி நீங்க சொல்றீங்க ததும்பாது அப்படின்னு? அதான் பொருள். துரியோதனுடைய அவையிலே துச்சாதனன் என்ன பண்ணாரு? துகில் உரிந்தார். எது? என்ன பண்ணாரு? துகில் உரிந்தார். துகில் உரிந்தாரா? துகில் உரிந்தார். துகில் என்றால் தூக்கம். துகில்னா தூக்கமா? ஆமா. பார்க்கடலே பறந்தாமன் என்ன பண்றாரு? பள்ளி கொள்றார். என்ன கொண்டிருக்கிறார்? இங்கே பள்ளி கொண்டிருக்கிறாருங்க. பள்ளினா துயில் கொண்டிருக்கிறாரா? துயில் கொண்டிருக்கிறாரா? துயில் கொண்டுதான் இருக்கிறார். தூக்கத்துல தான் இருக்காரு. அப்ப தூங்குறாரு. ஆமா, அவர் தூங்குனா போல யார் காக்குறது? தூக்கத்திலே காத்துட்டு இருக்காரு. என்ன அர்த்தம்? இத்தனை அவதாரம் எடுத்தால அத்தனை அவதாரத்துல காத்துட்டு போறாரு. ஏன் அப்ப அவதாரமே எடுக்காம இப்ப இருக்காரு, இப்ப எப்படி காப்பாரு? இப்ப அவதாரம் இடத்துல நீங்க எப்படி சொல்லிருக்காரு? ஒவ்வொரு இடத்துல அடிச்சுட்டு வர்றாரு. கல்கி என்ற அவதாரம்
முடிச்சுட்டு வர்றாரு. விஷயத்தை நல்லா கவனிக்கணும். என்ன அவதாரம் எடுத்தாத்தான் வர முடியுங்க. அவதாரம் எடுத்தாருன்னா எடுத்தாத்தான் கேட்க முடியுமா? முழுமை பெற முடியவில்லை, இன்னும் முழுமை அடையவில்லை. எத்தனை அவதாரம் எடுத்தாரு? 9 அவதாரம். என்னென்ன சொல்லு? என்ன அவதாரம்? பச்சம், கூர்மம், வாமனம், பரசுராமர், ராமர், நரசிங்க பெருமாள், கூர்மம், வாமனம், வராகம், வாமனம், நரசிம்மம், பரசுராமா, பலராமா. ராமனுக்கு அடுத்து பலராமன், கிருஷ்ணன். இப்ப நான் பரசுராமன் தானே சொன்னேன். ராமரே வரலையா? அப்புறம் எதுக்கு இப்ப பலராமன்? ராமர் எல்லா அவதாரம் தான் எடுத்தாரு, ஒருத்தர் தான் எடுத்தாரு. நம்ம போய் பேசணும். எடுத்தது ஒருத்தர் தானே, வேற ஆள் வந்து எடுக்கலையே. உங்களுக்கு என்ன இருக்கு? என்ன முறைப்படுத்தணும் முதல்ல. என்ன 1 2 3 4 5ன்னு சொல்லிவிட்டு 7ன்னு சொன்னா சரியாயிருமா? ஏங்க எடுத்தது ஒரு ஆள் தானே, எத்தனை சொன்னாதே என்ன? அவதாரம் ஒண்ணு தானே. இருமா, எத்தனை காண்டங்கள் மொத்தம் ராமாயணத்துல? எதுல? ராமாயணத்துல 7 காண்டங்கள். என்னென்ன? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். இத மட்டும் வரிசையா சொல்ல தெரியல. ஏன் வரிசையா சொல்லாம மாத்தி மாத்தி சொல்ல வேண்டியது? பாலகாண்டம், ஆரண்ய காண்டம், அயோத்திய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம். ஏங்க பாலன்ல இருந்து அயோத்திக்கு இருந்து, அயோத்தியில இருந்து ஆரண்யம் வந்தது, ஆரண்யத்துல இருந்து கிஷ்கிந்தை வந்தது, கிஷ்கிந்தையில இருந்து அனுமனுக்கு சுந்தர காண்டம் உருவானது. இதெல்லாம் நல்லா வாயை வக்கனையா வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். இதெல்லாம் நல்லா தெரியுதுல. பாலகாண்டத்துக்கு அடுத்து அயோத்திய காண்டம் தான் வரணும். அப்புறம் ஆரண்ய காண்டம் வரணும், கிஷ்கிந்தா காண்டம் வரணும், சுந்தர காண்டம். அது மாதிரி தான் அவதாரமும் வரணும். மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், பரசுராமா, ராமா, பலராமா, கண்ணா கல்கி அப்படின்னு அவதாரத்தை வரிசைப்படுத்தணும். கௌரியத்துக்கு நீங்க நான் கேட்டுக்கிட்டு போனா நான் வணங்குற கடவுள் அவரு யாரு? சரி, நீங்க அவர் பேர் சொல்றீங்களா? பரசுராமருக்கு அடுத்த அவதாரம் யாரு? பரசுராமருக்கு ராமர். ராமருக்கு அடுத்து பலராமன். பலராம அவதாரம் யாரோட அவதாரம்? பலராமன் அவதாரம் லட்சுமணன் அவதாரம். அப்புறம் ஏன் மகாசுடைய அவதாரம் சொன்னப்ப? என்னது மகாசுடைய அவதாரத்தை ஏன் கொண்டு வந்து வச்சியப்ப? ஏங்க பால்கடலில் பள்ளி கொள்ளும் போது அதை சொல்லுவாங்க, அனந்த சயன் என்று சொல்லக்கூடிய பாம்பும் ராமன் என்று சொல்லக்கூடிய திருமாலும் ஒரு அவதாரத்துல ராமனா வந்தாங்க. நீங்க பேசுறது நியாயம் தான். ஆமா, வந்தாரு அனந்த சயனா வந்தார், அதெல்லாம் சரிதான். சரி, அந்த அவதாரம் மகாசுடைய அவதாரம் கண்ணன் அவதாரம். பலராமனுடைய அவதாரம் லட்சுமணன் அவதாரம். ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே ஆமா, லட்சுமணன் அவதாரம். இப்ப வந்து என்னுடைய காலை நீ தொட்டு கும்பிடுற, அடுத்த ஜென்மத்தில் அதாவது அடுத்த ஒரு யுகத்தில் உன்னுடைய காலை நான் தொட்டு கும்பிடுறதுக்காக லட்சுமணன் ஆகப்பட்டவரை பலராமன் அவதரிக்க வச்சார். நியாயமான விஷயம் ஏத்துக்கிறேன். ஆமா, அந்த ஏத்துக்கிட்டு அந்த விஷயத்தை கொண்டு வந்து பலராமன் சேர்த்து வச்சாங்கல்ல, ஏன் லட்சுமணன் சேர்க்கல? இங்க அவதாரத்துல அதான் அவரோட அவதாரம் தான் நீங்க பலராமன் வந்தாரு. யாரோட அவதாரம்? லட்சுமணன் அவதாரம். ஆதிசேஷன் லட்சுமணுடைய அவதாரம்ங்கிறதே அல்ல. முதல்ல அது ஆதிசேஷனுடைய அவதாரம். பாம்புதான் லட்சுமணன் வந்தாரு. ஆதிசேஷன் தான் லட்சுமணனா வர்றாரு. அதே ஆதிசேஷன் தான் பலராமனா வர்றாரு. ஆதிசேஷனுடைய பலராம அவதாரத்தை சேர்க்கும் பொழுது ஏன் லட்சுமண அவதாரத்தை சேர்க்கல? எங்க அவர் தான் லட்சுமணன் வந்தாரு. இருங்க, ராமன் தான் இங்க பரசுராமனா வந்தாரு. அங்க அதாவது கிருஷ்ணராவ வந்தாரு. ஏன் அப்புறம் அந்த அவதாரத்தை சேர்க்கலன்றீங்க? ராமர் கிருஷ்ணராவ இல்ல, ராமர் யுகம் முடிஞ்சதால கிருஷ்ணன் வந்தாரு. மகாவிஷ்ணு தான் கிருஷ்ணன் வந்தாரு. ராமர் கிருஷ்ணன். அப்ப அனந்த சயனன் பாம்பு தான் லட்சுமணன் வந்துச்சு, பலராமன் வந்தாரு. பலராமரா வந்ததை சேர்க்கிறீங்க, ஏன் லட்சுமணன் வந்ததை சேர்க்கலன்னு நான் சொல்றேன். அப்ப கிருஷ்ணனா வந்தது அவர் தானே, ராமன் வந்தது அவர் தானே, மகாவிஷ்ணு தானே. நீங்க சொல்றது இல்ல, நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டே இல்லையா? கிருஷ்ணன் தானே வந்தாரு. இப்ப நான் என்ன தப்பா பேசுற மாதிரி இருக்கு உங்க பேச்சு? ஏங்க நீங்க தப்பா பேசுறது இல்லங்க, நீங்க அனந்த சயனனும் லட்சுமணனும் பலராமனும் நீங்க சொன்னீங்க. என்ன? மச்சம்ங்கிற அவதாரம் எடுத்தது யாரு? திருமால். கூர்மம் அவரும் திருமால் தான். வராகம் அவரும் திருமால். வாமனம் அவரும் திருமால் தான். நரசிம்மம் திருமால். பரசுராமா திருமால். ராமா திருமால். பலராமா லட்சுமணன் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன். இதே எங்க சேர்த்திய? அதான் என்னுடைய கேள்வி. எப்பவுமே பக்கத்திலே இருக்கி நான் யாரை கேட்டேன் உங்ககிட்ட? மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் தானே எத்தனை என்ன? ஆமா, மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் சொல்லணும். இடையில கொண்டு வந்து லட்சுமணன் எடுத்த லட்சுமணனாக ஆதிசேஷனுடைய அவதாரத்தை வந்து ஏன் கேட்கிறேன்னு எல்லா அதை விட்டு நீ என்னமோ சரியா பேசுறது மாதிரி என்ன சொல்ற, நான் சொல்ற உங்களுக்கு புரியுதா இல்லையானு? சரி, புரிய வைக்கிறதா? புரியாதா? நீங்க பெரிய ஆள் தானே, நீ பெரிய ஆள் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. பரசுராமன் ஒரு அவதாரம் சொன்னீங்கல்ல, அவரோட தன்மை என்ன? என்ன சத்தியம் எடுத்துக்கிட்டாரு? இந்த இடத்துக்கு தான் வந்தேன். சொல்லுங்க, என்ன சத்தியம் எடுத்துக்கிட்டாரு? பரசுராமன் வாழ்க்கையில செய்த சத்தியம் என்ன? 21 தலைமுறைகளில் தோன்றக்கூடிய சத்திரிய வீரர்கள் அனைவரையும் கொள்ளுவேன் சொல்றேன். ஏன் கொள்ளுவேன் சத்தியம் உண்டாரு? அவ அம்மாவை கொண்டு விட்டாரு, அப்பாவை கொண்டு விட்டாங்க. அதே 21 தலைமுறை சம்பந்தமே இல்லாம 21 முறை வெட்டிய காயம். யாரு அம்மா அப்பா எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அம்மா கொண்டாரு, அப்பா கொண்டாரு, 21 முறை கொட்டினது யாரு வெட்டுனா?
எதுக்கு சத்திரியர்கள் அழைக்க மாட்டேன்னு சொன்னாரு? பயம் வந்துச்சு. எதுக்கு? என்ன ஒரு நம்மள ஏதாவது அசிங்கப்படுத்தி வரோம். ஏங்க அசிங்கப்படுத்துறதே நீங்க சொன்னீங்க பத்தில பணிவு ஒன்று இருந்தால்தான் இந்த இடத்துல பதவி கிடைக்கும். நான் ரொம்ப பணிவேன் புரியுங்களா? பணியிற இடத்துல தான் பணிவேன். அதையும் என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னெல்லாம் பேசுற அளவுக்கு உங்களுக்கு தகுதியும் பத்தாது. முதல்ல நீங்க இந்த வெட்டி பேச்சு பேசாம பேசுறோம். என்ன பண்ண வெட்டி பேச்சு பேசுறோம்? அப்படியே என்கிட்ட பேசலாம். தகுதி இல்லாம கூட்டிட்டு வந்தா எனக்கு தகுதி இல்லாம நீங்க பார்க்க வந்தீங்க. வெட்டி பேச்சுனா என்ன தெரியுமா? தகுதி இல்லாம நீங்க பார்க்க வந்தீங்க. வெட்டி பேச்சுனா என்ன தெரியுமா? வெட்டி பேச்சுனா என்ன? அப்ப என்னத்துக்கு நீ எல்லாம் பேச நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை பேசுற பேர் தான் வெட்டி பேச்சு. நான் நடக்கிறத பேச நடந்து முடிஞ்சதை உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுறேன். இல்லம்மா நான் சொல்றேன் கேளுங்க. நடக்கவே இத முடியாதயா? முடியாத ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறேன். மனிதனால் முயற்சி செய்தால் முடியாது ஓட முடியும். அறிவாளி எப்பொழுதுமே அடுத்தவர் பேசுறதை கேட்டு தான் பேசுறேன். குறுக்க பேசுறது முட்டா பையன். நீ எப்படி? அறிவாளியா முட்டாளா? நீங்க தான் குறுக்க பேசிட்டே இருக்கீங்க. யார் நான் பேசும்போது நீ குறுக்க பேசுறியா? நீ பேசும்போது நான் குறுக்க பேசுறேன்? என்ன சொல்றத முதல்ல கேட்டு கவனிச்சு அதுக்கப்புறம் பேசு. சரி பேசுங்க. சரியா? அது என்ன ஒரு விஷயம் பாருங்க. நல்லா நான் பேசுற விஷயத்துல சரி வெட்டி பேச்சுனா எதை சொல்லுவோம்? எதனா வெட்டி பேச்சு சொல்லுவோம்? அட ஏன் ஆகாத விஷயத்தை போய் பேசிக்கிட்டு இருக்க, அதான வெட்டி பேச்சுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை நடத்த முடியலன்னா அதான் வெட்டி பேச்சு. அதான் நீங்க என்ன அங்கே வச்சுட்டு இருக்கீங்க? நான் பேசுறேன். வெட்டி பேச்சுனா என்ன? நடக்கவே முடியாத ஒரு விஷயம். நான் நடக்க முடிஞ்சத பேசுறேன். இது வெட்டி பேச்சு கிடையாது. அப்ப குறுக்க தானே பேசுறேன். வெட்டி பேச்சு சொன்னீங்கன்னா அப்புறம் அது கோவம் வராதா? நான் என்னைய வெட்டி பேச்சு பேசுறேன்னு நீ சொல்லியிருக்க. எனக்கு தான் கோவம் வரணும். அப்ப நீங்க தானே சொன்னீங்க கோவம் எனக்கு வரணும். உனக்கு எதுக்கு கோவம் வருது? உங்களுக்கு கோவமே வராது. கோவம் வந்ததுனாலதான் ரெண்டு பேரை மரமா போக கடவுள்னு சாபம் கொடுத்தேன். யாரு யார் மரமா? ரெண்டு பேரை. அதான் யாரோட எனக்கு கோவம் வந்ததுனால மரமாக போக கடவுது அப்படிங்கிற சாபம் கொடுத்தேன் ரெண்டு பேரும். சரி குறுக்க பேசாதேன்னு சொல்றேன். அப்பவும் குறுக்கத்தான் பேச. பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே சொன்னா புரியாது. இப்படித்தான் அதிக பிரச்சனைத்தனமா நம்ம என்னமோ நிறைய படிச்சுட்டான், நம்ம பெரிய ஆள் ஆகிட்டாங்கிற திமிரு. அது ஒரு கரெக்டா அதெல்லாம் சொல்லுவானா? என்னால முடியும்னு தான் சொல்றேன். நான் வெட்டி பேச்சு பேசுறேன். என்கிட்ட எல்லாம் சரிக்கு சமமா நின்று பேசுறதுக்கு உனக்கு தகுதி பத்தாதுன்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்ற? இருமா ஏன் குறுக்க பேசுற? உன்னை பேச சொன்னா நானு? உன்னை பேச சொன்னா கேக்குறேன். உன்னை எப்ப பேச சொல்றேன்னா அப்ப பேசு. அது நீங்க வச்ச சட்டமா? இந்த இடத்துல நீங்க சட்டம் போட்டா தான் நீ பேசுறதுக்கு நாம பேசுறதுக்கு வந்தீங்களா? நான் வச்சதான் சட்டம். நான் கேட்டா தான் நீ பதில் சொல்ல முடியும். நான் கேட்கலன்னு வை, நீ பேசாம நிக்கத்தான் முடியும். கதை இதுக்கு மேல உன்னை கதையை நகர்த்தவே முடியாது. உன்னால முடிஞ்ச ராஜி பாரு. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஆணவத்தோட பேசாதீங்க. இந்த கதையை நான் நகர்த்துவேன். உன்னால நகர்த்த முடியுமா? நீங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு இந்த கதையை என்னால நகர்த்த முடியும். உன்னால முடியுமா? சரி பெரியாள் நடத்திட்டு போங்க. எப்படி நடத்துறீங்கன்னு பாக்குறேன். அதுக்கு நான் ஒரு இணங்கணும் மனசு வச்சு. உன்னால முடியாது. சரி பாக்கலாம். கடைசில வரல கொஞ்சம். ஏன் குறுக்க பேசிக்கிட்டே இருக்க? கதையை நடத்துறதுக்கு நான் உன்னை பேச சொன்னேன் நானு. உன்னை ஏதாவது குறுக்க பேச சொன்னா? ஏன் நான் சொன்ன வார்த்தையை நல்லா கவனிக்கணும். வெட்டி பேச்சு அம்மா நான் வெட்டி பேச்சு பேசுறேன். அம்மா சொல்லிருக்கா வெட்டி பேச்சு பேசுறேன். இந்த கேள்விக்கு பதில் இருமா. என்ன? ஆய முடியுமா? நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னா உண்டா? உன் ஜவுரியத்துக்கு பதில் சொல்ல முடியாது. எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் பதில் சொல்லுவேன். நின்னு கேட்கறதுனா கேள்வி இல்லைன்னா ஓரமா அங்கிட்டு நில்லு. உன்னை எல்லாம் எப்ப வந்த நீ எல்லாம் உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நீ எல்லாம் என்னைய வெட்டி பேச்சு பேசுறாங்க. ஏதாவது நாலு பாட்டு பாடிட்டா ஊர்ல கையை தட்டிட்டா பெரிய ஆள் நினைப்பா. உன் பாட கேட்டு 4 பேர் கை தட்டினோன்னு எனக்கு கை தட்டவே இல்லையே. உன்னை நான் பேசவே சொல்லையே. அப்ப நீங்க வாடி இஷ்டத்துக்கு ஏதாவது உன்னை நான் பேசவே சொல்ல. உன்னை நான் பேசுறதுக்கு வாய்ப்பு தருவேன். நான் அறிவாளி. என்ன செய்வேன்? மரியாதை அது அல்ல. ஒருத்தர் பேசும்பொழுது உள்ள ஓடுறது, பேசும்பொழுது பக்கத்துல நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறது பேர் தான் மரியாதை. மரியாதையாத பிள்ளையா இருக்கிய நீ. என்னதே நீங்க முடிவுக்கு வந்திருக்கீங்க? என்னை எப்படி நீ வெட்டி பேச்சு பேசுறேன்னு சொல்லலாம். ஐயோ உங்க கோவத்தை நான் ஒண்ணு சொல்றேன். என்ன இந்த மேடையில சரி ஏதாவது ஒரு விஷயத்துல என்னை நீ நிப்பாட்டிட்டேன்னு வை, உன்கிட்ட நான் தோத்து போயிட்டேன்னு வையேன், இன்னும் இருந்து நான் உனக்கு அடிமை எழுதி தரேன். சரியா? ஏதாவது ஒரு விஷயம் ஒரே விஷயம் இல்ல. நான் வெட்டி பேச்சு பேசுறேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். ஒரு விஷயத்துல ஆனா உன்னை கேட்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் என்னால அசிங்கப்படுத்த முடியும். உனக்கு ஒண்ணுமே தெரியாது என்னால நிப்பாட்ட முடியும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ எல்லாம் சும்மா பதறு, இப்படி பதறிக்கிட்டு தான் தெரிய அப்படிங்கறதுனால காட்ட முடியும். சரி ஏதோ சின்ன பிள்ளை இடத்துக்கு வந்திருக்கு, இதையும் காட்டி கொடுக்காம அப்படியே கொண்டு போகணும்னு பார்த்தா உனக்கு உள்ள திமிரு. நீ எல்லாம் என்னை வெட்டி பேச்சு பேசுறாங்க. கேள்வி கேட்டு நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிட்டு திருப்பி கேள்வி கேட்பேன்.
அப்படியா? உங்க அப்பா அம்மா நீங்க பதில் சொல்லல. அப்பா அம்மாவளையா? எம்புட்டு பெரிய நல்ல வார்த்தை தமிழ்ல பேசுறாரு. இப்பதான் பெருமை கொடுத்தேன். தமிழ்ல இப்படிதான் உச்சரிக்கிற நான் தான் நீங்க பாத்திருக்கேன். அப்பா அம்மாவளை நல்லா இருக்கு சாமி. தப்பா தவறானதையா? நல்லா இருக்கு. இல்ல தமிழ்ல இவ்வளவு அழகா உச்சரிக்கிறீங்க, எங்க கத்துக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்லி. நீங்க ரொம்ப நல்லா தமிழ்ல பேசுறவங்க. நீங்க தமிழ்ல அவ்வளவுக்கு பேச வராது. இல்ல நீங்க தமிழை பத்தி ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம்னா அத பேசுறதுக்கு முதல்ல நான் பேசுறதெல்லாம் ஆங்கிலத்துல பேசிக்கிறேன், மலையாளத்துல பேசிக்கிறேன். நீங்க மட்டும் தான் தமிழ்ல ஒரே பேசுறதெல்லாம் தமிழ்ல பேசுறவங்க தமிழ்ல சரியா பேசணும்னு சொல்ல முடியுமா? நீ பேசுறவங்க தமிழ்ல சரியா சொல்ல முடியுமா? நான் சொல்ல ஏதோ பேசுறாங்களா? இரு, தமிழிலே வல்லினம் மெல்லினம் விடையினம் முக்கியம். பேச்சிருக்கா உன்னோட தமிழ்ல வல்லினம் மெல்லினம் இருக்கா? இல்ல நீங்க இவ்வளவு அழகா நீ என்ன தமிழை பத்தி பேசுற? தமிழை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் நீங்க தமிழ்ல இப்படி அழகா பேசுறீங்க? தமிழ் மொழி செம்மொழி தானே. ஒரு மொழி செம்மொழின்னு சொல்றதுக்கு எத்தனை தகுதி வேணும்? அந்த மொழி 11 தகுதிகள் வேண்டும். என்னென்ன தகுதி? என்னென்ன தகுதியே இயங்க வேண்டுங்க. சரி சரி, அழகா நீங்க தமிழ் உச்சரிக்கணும். பெருமை கொடுத்தா பேசுறீங்க. அழகா என்ன பெருமை கொடுத்தா பேசுறீங்க. உங்களுக்கு ஏன் கூப்பிடுறது வந்து ரொம்ப நல்லா பேசுறாரு தமிழ அப்படினா? இது என்ன அழகா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க உங்களுக்கு சொல்லலையே. தமிழ்ல பஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒரு அணி இருக்கு, தெரியுமா? தெரியுமா அது? சொல்லுங்க. தெரியுமா அது என்னன்னு சொல்லுங்க. தெரியுமானா தெரியுமா? நான் சொல்றேன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்ப என்ன வஞ்சி புகழ்ச்சி அணின்னு சொன்னீங்கல்ல? பஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு தெரியுமா? அது சொல்லுங்க. இலக்கணம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னா என்னன்னு தெரியுமா? இதுக்கு மேல இவர் என்ன பேசினாருன்னு இப்ப வெட்டி பேச்சுன்னு சொன்னதுக்கு சொன்னாரு. எவ்வளவு பேசிட்டாரு, இதுல என்ன பதில் சொன்னாரு, என்ன கேள்வி கேட்டாரு, ஏதாவது புரிஞ்சா? நான் வெட்டி பேச்சு பேசுறேன் அப்படித்தானே? தமிழை பத்தி பேசினேன். ஒரு மொழி செம்மொழிங்கிறதுக்கு எத்தனை தகுதி வேணும்னு கேட்டிருக்கேன். அது அது வெட்டி பேச்சு. உங்களுடைய தோரணையில அது வெட்டி பேச்சு. தமிழை இவர் சரியா பேசுறாரு. நீ சொல்லியா நான் நல்லா பேசுறேன்னு எனக்கு தெரியணும். அதுவும் நீ எனக்கு தெரியாது நான் நல்லா பேசுறேன். நீ எல்லாம் சொல்லி நான் நல்லா பேசுறேன்னா அந்த அளவுக்கு கீழே உள்ளவன் நானு. அப்படியா? இல்ல, ஒருவரை புகழ்வது போல இகழ்வதுக்கு பேர் தான் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு பேரு. ஒருவரை புகழ்வது போல இகழ்வது உங்களை மாதிரி வருமா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை புகழ்வதுன்னு அர்த்தமா? புகழ்வது அல்ல. எப்படி பேசணும்னு எனக்கு நீ சொல்லிக் கொடுக்காத, சரியா? நான் மேடையில நிற்கும் பொழுது நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சரியா பேசணும், அநாகரிகமா பேசிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு பேசுறாரு. நான் கொப்பை மகளேன்னு சொன்ன இது தப்பான வார்த்தையா? இதெல்லாம் அசிங்கம் இருக்கா? இல்ல இல்ல, ரொம்ப சரியா பேசுனீங்க. இந்த பேச்சுக்கு பிறகு வஞ்ச புகழ்ச்சி. அப்படியா? சரி, இதுல என்ன தவறு இருக்குன்னு நீ சுட்டி காட்டு பாப்போம். நான் சுட்டி காட்டவே இல்லையா? அழகா பேசுறீங்க தமிழ்ல தான் சொன்னேன். ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படின்னா அது வேற. அழகா பேசுறீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்கன்னா அது ஒரு அழகுக்கு பெருமை கொடுத்தானே பேசுறேன். நீங்க எப்படிங்க பரசுராமரை பத்தி கேட்டீங்க? நம்மளுக்கு குற்றம் காண்ற மாதிரி கண்ணோட்டம் இருக்க கூடாது. முதல்ல சரியா பார்க்கணும். பரசுராமரை பத்தி 21 தலைமுறையா சத்தியம் பண்ணாரு, சத்திரியர்களை அழிப்பேன் அப்படின்னு. யார் சொன்னது? பரசுராமன். நீங்க தான். நான் கேள்வி கிடைச்சு அது பதில் சொல்லணும். இப்பதான் எல்லாம் தெரியும், தமிழ் இலக்கண முறைப்படி பேசுவேன், சட்டம் போடுறத என்னாலதான் கதையை நடத்த முடியும் சொன்னீங்கல்ல. அந்த நடத்த முடியாத கதையில இந்த சின்ன பிள்ளை தெரியாத விஷயத்த ஒண்ணு கேட்டிருக்கேன். ஜமதக்கனி முனிவர்னு ஒருத்தர். இந்த ஜமதக்கனி முனிவருக்கு ரேணுகா தேவின்னு ஒரு மனைவி அப்படின்னு ஒரு மனைவி. ஆக இவர்கள் இருவரும் மிகச்சிறந்த ஒரு தாம்பத்தியம், இல்லற வாழ்வு இருக்கட்டும், அனைத்துமே இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மிகச்சிறந்தவர்களாக விளங்கக்கூடிய ஒரு 2 பேரும். கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த ஒரு வேறுபட்ட கருத்து இருக்காது. புருஷன் என்ன சொன்னாலும் பொண்டாட்டி அது மாதிரி தான். அப்படி இருக்கிற இவங்களுக்கு 4 பிள்ளை. அதுல ஒரு பிள்ளை தான் நீங்க கேட்ட பிள்ளை, ராமர். ராமன் தானே? சரி, அவர் தானே கேட்டேன்? ராமர் தான். ராமன் தானா? ஆமா. சரிங்க, சரியா? பரசுராமன் நான் கேள்வி கேட்டேன், நீங்க ராமன் அதுக்கு ஏதாவது நான் பேசுனேன்னா நீ படிச்ச லட்சணம் இவ்வளவு தானு கேப்பீங்க. அப்ப ராமன்னா அதுக்கு அடுத்த அவதாரம் தானே ராமர். அதுக்கு அடுத்த அவதாரம் ராம அவதாரம். அந்த அவதாரமும் ராம அவதாரம் தானே. நான் இங்க பரசுராமரை பத்தி கேட்டேன். நான் ராமரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பரசுராமரை கேட்டு நான் உனக்கு கேட்டேன், நீங்க ஒண்ணு பேசிருக்கீங்க. ஒருத்தருக்கு பொன்னால கை வச்சாங்க, அதனால அவருக்கு பேர் என்ன? பொற்கை பாண்டியன். ஆனா இயற்கையாவே அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு, அது என்னவரு? அது மாதிரிதான் இவருக்கு இயற்கையான பேரு ராமர். சரி, இயற்கையான பேரு ராமர். பரசுங்கிற ஒரு ஆயுதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பேர் பரசுராமர். பரசுங்கிற ஒரு ஆயுதத்தை வாங்கிய பிறகுதான் பரசுராமர்.
அதுவரையும் அவர் பரசு வாங்கல, அதனால அவர் ராமர் தான். இதுவரையும் பரசு வாங்கல. அவங்க அப்பா சாகிற வரையும் அவர் கையில பரசுங்கிற ஒரு ஆயுதம் இல்ல. அவங்க அம்மா சாகிற வரையும் பரசுங்கிற ஆயுதம் இல்ல. அதுக்கப்புறம் தான் அவருக்கு பரசுராமர் இருந்து. அப்ப முதல்ல உள்ள பேர் தானே நான் சொல்லணும். இந்த விஷயத்தை கவனிக்கல. என்ன ஆகுதுங்க அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு பசு இருந்துச்சு. இந்த பசுவை கார்த்தவீர்யாச்சுரன் ஒரு சத்திரிய மன்னன் வந்து கேட்கிறார். அப்பா, இதை நான் கொடுப்பதற்கு தகுதியானவன் அல்ல, இது தேவலோகத்துக்கு சொந்தமானது, என் இடத்துல இருக்கு, அதை கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு? முதல் நாள் வந்து கேட்டவன் மறுநாள் வந்து பசுவை திருடிட்டு போறதுக்கு முற்படுறான். அதான் போய் தடுத்தாரு. தடுக்கும் பொழுது ஜமதக்கினி முனிவரை கொண்டான். ஆக இதை பார்த்த ரேணுகா தேவி செத்து கொண்டான். தாய் தந்தை என்ன ஆயிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. இறந்து போன தாய் தந்தை வந்து பாக்குறாரு. வந்து பார்த்த உடனே தெரிந்து கொண்டாராம். 21 முறை வழி இருந்திருக்கு மனதில். அடிச்சார். அப்ப 21 தலைவர்கள் தோன்றக்கூடிய சத்திரிய மன்னர்கள் அனைவரையும் கொள்ளுவேன் சபதம் பெற்றார். பிறப்பால் அவர் ஒரு பிராமணன். பிறப்பால் பிராமணர்னா யாரு? ஐயர், அந்தனர். இந்த பிறப்பால் பிராமணராக இருந்தவருக்கு, பிராமணர்களாலே பொதுவாக என்ன குணம் படைத்தவர்கள்? சாத்விக குணம் இருக்கும். மிருக வதை செய்ய மாட்டாங்க, உயிரை கொல்ல மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஆளுங்க, அப்பேற்பட்ட ஒரு குலத்திலே பிறந்தவன் பிறப்பால் ஒரு பிராமணனாக இருந்து எப்படி 21 தலைவர்களை தோன்றக்கூடிய சத்திரியவர்களை அழிக்க முடியும்? அழிக்க முடியுமா? அழிச்சாரு. ராமாயணம் மகாபாரதம் தெரியுமா? சொல்லுங்க. என்னமா தெரியுமா? தெரியும் சொல்லு. நீங்க தானே கூட பேசக்கூடாது, வாய மூடி நில்ல, அறிவாளி தான் நீங்க. அப்ப சொல்லுங்கன்னு மட்டும் சொல்றேன். நான் கேள்வி கேட்டிருக்கேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அது திமிருன்னு அர்த்தம். கேட்கும்போது பதில் சொல்லாம. அப்படிங்களா? அப்படித்தான் தெரியுங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். யாரு எழுதியது? எது? மகாபாரதம். எந்த மொழியில? ஏன் முதல்ல மட்டும் ராமாயணத்துக்கு காரணங்கள் எடுக்கணும்னு சொன்ன உடனே முதல்ல பாலகண்டம் மயத்திகண்டம் மரணம். அப்ப நீங்க கேட்கல. அப்ப கேட்க நீங்க கேட்கல. எந்த மொழியில கேக்குறீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்ப நீ தானே கேட்ட. சரி, என்ன மொழியில? நீ தானே மொழியை கேட்கற. எந்த மொழியை கேட்கல? சரி, சமஸ்கிருதத்துல யார் எழுதியிருக்கு? வியாசர் பகவான் சொல்ல விநாயகப் பெருமான் எழுதினார். வியாசங்கிற முனிவர் தானே? வியாச முனிவர் சொல்ல லட்சகன் என்று சொல்லக்கூடிய மாற்றியது. அது ராமாயணம். தெரியும், நான் அதனால வேணும்னு சொன்னேன். லட்சகன்கிற வழிப்பறி கொள்ளைக்கான மாத்தி ராமாயணம் எழுதுவதற்கு வால்மீகி முனிவராக மாற்றியவர் தாங்கள். அது வேற கதை. என்ன ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்க. பல பக்கம் சிதற நிறைய இருக்கு. ஒரு பக்கம் ஒரு பக்கமாவே இருங்க. இதனால உங்க என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஏன் என்னத்தை ஜோதிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா? நீங்க என்ன பெரிய ஆளு தானே? ஏமா நான் பெரிய ஆளா? சரி, இப்ப என்ன காரணம்? வேற வியாசர் யாரு எழுதியது? விநாயகப் பெருமான் எழுதினாரு சமஸ்கிருத மொழியில. எதுல எழுதினாரு? தன்னுடைய ஆயுதத்தால முதல்ல எழுதினாரு. அதற்கப்புறம் அந்த எழுத்தாணி ஒடிந்து விட்டதுனால் தன்னுடைய தந்தத்தை ஒடித்து எழுதினார். தந்தத்தை ஒடிச்ச கதை உனக்கு தெரியுது உள்ளது? முருகா, இவர்ட்ட என்ன முத பேச விடுவீங்களா? அப்ப எழுதுன. ஏமா பேசத்தானே மாட்டேன். அப்புறம் என்னங்க? அப்ப தந்தத்தை ஒடிச்ச கதையெல்லாம் தெரியுமானா அப்ப தெரிஞ்ச அளவுக்கு தானே சொல்ல முடியும். தெரியுமா? தெரியும் போல இருக்குன்னா தெரியும் ஜாமின்னு சொல்லலாம், இல்ல தெரியாது சொல்லலாம். சொல்லுங்க. எதை விட்டுவிட்டு ஏன் பண்ணி சொல்லுங்க. பாண்டவர்களும் கௌரவர்கள் எழுதினார்களே, வடமொழியில் எழுதுனது அங்க, தமிழ் யார் எழுதுனது? வில்லிபுத்திரார் என்று சொல்லக்கூடிய வில்லிபாரதம் எழுதினார். வில்லிபுத்திரார் எழுதியதுனால அது பேர் வில்லிபாரதம். வில்லிபுத்திரார்னா யாரு? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்ததுனால அவருக்கு வில்லிபுத்திரார்னு பேரா? இல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்ல, அவருக்கு பிறந்த ஊரு இப்படித்தான். நம்ம ஆளுங்க வில்லிபுத்தூரா அப்படின்னா அவர் வில்லிபுத்தூர்ல பிறந்தாரு, அதனால அவருக்கு வில்லிபுத்தூரார்னு பேரு. அப்படிலாம் காரணம் கிடையாது. அப்ப ஐயா வந்தாரு. அது இருக்கட்டும். இப்ப உங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருநாதர் யாருமா? துரோணாச்சாரியார். வில்வித்தையே கத்து கொடுக்காம குருதட்சணை செய்ய முடியும். கொடுத்தார். யார் கொடுத்தது? ஏகலைவன். அப்ப அவருக்கு என்ன சொல்லி கொடுக்கல? துரோணாச்சாரியார் சொல்லி கொடுக்கல, எதுவுமே சொல்லி கொடுக்கல. ஆனா செஞ்சான். எதை கேட்டது கொடுத்தாரு. குருதட்சணை சொல்லி கொடுக்காததுக்கு குருதட்சணை கொடுத்தான். ஆமா. சொல்லி கொடுத்ததுக்கு என்ன குருதட்சணை கொடுத்தாங்க? யார்கிட்ட? நிறைய வாங்கிட்டா சுவாமி. என்னமா? யார்கிட்ட? அங்க. என்ன யார்கிட்டங்க? சொல்லி கொடுத்தது யாருக்கு? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். என்ன குருதட்சணை கொடுத்தாங்கன்னு? யார் கொடுத்தா? சொல்லி கொடுத்தவங்களுக்கு. சொல்லி கொடுத்தது யார் கொடுத்தாங்க? அதாமா. யாருக்கு சொல்லி கொடுத்தாரு? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். அவர் தான சொல்லி கொடுத்தாரு. ஆமா. சொல்லி கொடுத்ததுக்கு அவருக்கு என்ன குருதட்சணை? ஏதோ கொடுத்திருப்பாங்க. ஏதோ கொடுத்திருப்பான்னு சொல்றது கஞ்சம் வந்தா. அதெல்லாம் காரணங்க. நீங்க சொன்னது எப்படின்னா குருதட்சணையாக
சொல்லி கொடுக்காத ஒரு வித்தைக்கு ஏகலைவன் கொடுத்தார். ஆனா சொல்லி கொடுத்து நிறைய கொடுத்து என்ன கேட்டார் அப்படின்னா, ஒரே ஒரு பொருள். என்ன பொருள்? பொண்ணோ பொருளோ நகைகளோ கிடையாது. யாரை கேட்டாரு? பாஞ்சால தேசத்து மன்னன் துருபதனை கேட்டாரு துரோணாச்சாரியார். அதற்கு எல்லோரும் கௌரவர்கள் முதல்ல போய் போர் போடுறாங்க. போரிட்டு துருபதனை வெல்ல முடியாமல் வந்துறாங்க. வந்தவங்க மறுபடி பஞ்ச பாண்டவர்கள் சென்றார்கள். சென்று போரிட்டு அவர்களாலும் வெல்ல முடியவில்லை. ஆனா அர்ஜுனன் ஆகப்பட்டவர் மட்டும்தான் போய் துருபதனை தேர்கால கட்டி இழுத்துட்டு வந்தார். அர்ஜுனன் மட்டும்தான் கொண்டு போய் கொடுத்தாரு. மத்தவங்க கொடுக்கலங்கறியா? நிறைய கொடுத்துட்டாரு. மத்தவங்க கொடுக்கல. போய் அவர் கேட்ட குறுக்காணிக்க கொடுக்க முடியல. அவர் கேட்டது ஒண்ணு, அது துருபதன் மட்டும்தான். என்ன காரணம்னா, சின்ன வயசுலயே இவர் போய் பள்ளியில படிக்கும் பொழுது துருபதனுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டாரு. அதற்காக துருபதனை கேட்டாரு, நீ ஆமாங்க ஒரே இடத்துல படிச்சாங்க. இந்த சின்ன பிள்ளை விளையாட்டு பிள்ளை என்னைக்கு நம்ம இளவரசன் ஆக போறோம்ன்ற ஒரு மம்மதில தெரிஞ்சாரு. அதனால என்ன பண்ணாருன்னா, துரோணாச்சாரியார் நிறைய கத்துக்கிட்டாரு. உங்க பேச்சுல இப்ப எதை கொண்டு பேசுறது? தேவையில்லாம ஏதாவது வெட்டியா பேசுறேன் அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் நீங்க என்ன எதை பேசுறது? எதை பேசுவாங்க? படிச்சதுதான் பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்க இஷ்டத்தை பேசுறீங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்களா? படிச்சத சரியா பேசணும். சரியா தான் பேசிட்டு. அப்ப என்ன சொன்னாரு? இந்த விஷயத்துல பாதி நாட்டை கூட உனக்கு எழுதி தரேன்னு சொல்லிட்டாரு. யாரு? துருபதன். சொன்ன ஒரு காரணத்துல இந்த குறுக்க பேசாரு. என்ன பேச விடுங்க. சரி பேசு. சொல்லுங்க முதல்ல. அப்படி ஒண்ணும் சட்டம் கிடையாது. அப்ப நீங்க மட்டும் சட்டம் போல நாம போடக்கூடாதா? குறுக்க பேசினா தான் பேசணும். குறுக்க பேசாதீங்க நில்லுங்கன்ட்டு புரியுங்களா? துரோணாச்சாரியர் துருபதன் சொன்ன வாக்கை காப்பாத்தணுன்றதுக்காக கஷ்டப்படும் சூழ்நிலை கிருபாச்சாரியம் தங்கை கிருபியை திருமணம் பண்ணாரு. திருமணம் பண்ணாதான் அசோத்தாமன் வந்தாரு. அசோத்தாமனை விளக்கும் பொழுது ரொம்ப கஷ்ட காலம். அப்பதான் தான் மனைவி சொன்னா, நீங்க உங்க நண்பன் சொன்னீங்களே ஏற்கனவே, அந்த நண்பன் நாட்டை ஆளக்கூடியன்னு சொன்னீங்களே, அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன்ட்ட பொண்ணோ பொருளை கேட்டு நாங்க நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, போய் ஒரே ஒரு பசு மாடு என்று சொல்லக்கூடிய வாங்கி வாங்கன்னு சொன்னா. அதனால இவர் போய் பார்த்தாரு. காவலன்ட்ட சொன்னாரு, துரோணர் வந்துருக்குன்னு சொல்லுன்னு. துரோணர்ல யாருன்னு தெரியாதப்ப அவர்கிட்ட சொல்லு தெரியும் சொன்னாரு. துருபதன் போய் சொன்னாரு. சொன்னா அப்ப வர சொல்லணும் போய் கேட்டா, டே நண்பா நான் துரோணர் வந்திருக்கேன் அப்படின்றாரு. அப்பதான் துருபதன் கேட்டாரு, நினைச்சு பார்த்தாரு, நம்ம அன்னைக்கு சொல்லுமே பாதி நாட்டை கூட தரோம்னு. நாட்டை கேட்க வந்திருக்கான என்று எண்ணிதான் உன்னுடைய யாருன்னே தெரியாது, நீ யாருன்னு தெரியாதனால இந்த இடத்துல நிக்காத போன்னு அவமானப்படுத்தி அனுப்புறாரு. அந்த அவமானம் தாங்க முடியாம தான் குரு தட்சணையாக அர்ஜுனனிடத்தில் தேர்காலில் கட்டி வர மாதிரி துருபதன் அழைத்து வர மாதிரி சொன்னாங்க. அது ஒருத்தருக்கு அப்புறம் எதுக்கு வெட்டி பேச்சு பேச தெரியாம பேசுறேன், எதை கொண்டு அடிக்கிறதுன்னு கேட்கிறீங்க? படிச்சதுதான் பேசுவாங்க. இந்த கதையெல்லாம் சரிதான். பேச முடியாதா? பேசலாம்ல? பேசுங்க. இந்த கதையெல்லாம் சரிதான். கொடுத்தது வாங்கி பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ குறுக்க பேசிக்க. உனக்கு என்ன இருக்கு? பேசும்போது நான் குறுக்க பேசுறேன் இல்ல, பேசாம தான் நின்னுட்டு இருந்தேன். ஏதாவது பேசணும். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. சரியா? பூச்சி பண்ண முழுங்கிட்டு வருவாங்க. அதுக்காக நல்ல கதையை தெளிவா படிச்சு ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. ஆனா துரோணரும் துருபதனும் நண்பர்கள் தானே தவிர துருபதனுக்கு துரோணர் எதையும் சொல்லி கொடுக்கல. நீ சொல்லி கொடுத்தன்னு சொன்னதுக்கு தான் படிச்சிருக்கியா நீ? நீ பேசும்போது நான் குறுக்க பேசல. பேசாம சரியா? நீ பேசும்போது நான் குறுக்க பேசணும்னா நீ சொன்ன வார்த்தைக்கு நான் பேசாம இருந்தேன். சரியா? நான் பேசுறத கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் பேசு. துருபதனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன துரோணர் அப்பவே எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரா? சொல்லி கொடுத்தாருங்கிற சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னதுக்கு தான் உன் பேச்சுகளை கொண்டு அடிக்கிறதுன்னு. ஒருவேளை இருவரும் பாலியல் சிநேகிதர்கள். குஷேலன கிருஷ்ண பரமாத்மாவும் இருந்தாங்க சிநேகிதனா, பாலியல் சிநேகிதனா. ஆனா அவருக்கு இவர் எதுவும் சொல்லிக் கொடுக்கல, இவருக்கு அவர் எதுவும் சொல்லிக் கொடுக்கல. இங்க துரோணரும் எதுவும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கல, துருபதன் எதுவும் இவருக்கு சொல்லிக் கொடுக்கல. ரெண்டு பேரும் நண்பர்கள் தான். சொல்லி கொடுத்தாருங்கிற என்ன அப்படி? சரி தூவா பூச்சி பேசுனா தூன்னு சொல்ல மாட்டாங்க. அதையும் நான் ரொம்ப அதை முழுங்கிட்டு வந்துப்பாங்க. இது என்ன கொடுமையா இருக்கு உங்களுக்கா? அதுக்கு அதையும் முழுங்கிட்டு வந்துக்கணும். நல்லா சமாளிக்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கேன்? நான் காவலுக்கு வந்திருக்கேன். என்ன காவல்? திணைக்கு காவல். என்னது? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு செந்தனை முருகனுக்கு ஆராதனைக்கு. எந்த முருகனுக்கு? எந்த முருகனுக்கு? என்னுடைய குலக்கடவுளுக்கு. எங்க இருக்காரு? இந்த இடத்துல இருக்காரு. புண்ணியத்திற்கு உகந்த தெய்வம் முருகப்பெருமானுக்கு வந்து படை வீடு 6 படை வீடு. என்னன்னா எதை தெரிஞ்ச படிங்க? என்ன பண்ண போறீங்க?
இப்படி கேள்வி கேட்கறதுக்கு நீ வரல. அப்படி கேள்வி கேட்கறதுக்கு நான் வரலன்னு தெரியாது. நீங்க ஆள் வரல. இவ்வளவு நேரம் நான் பதில் சொல்லும்போது கேட்கும்போது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தீல்ல? யாமா கரஞ்சன செந்தன குலக்கடவுளுக்கு முருகப்பெருமானுக்கு எத்தனை வீடு? அப்படி என்னத்துக்கு நீங்க கேக்குறீங்க? அவளை பத்தி அழுத்து கேக்குறீங்கன்னு கேக்குறேன். அவரை பத்தி அழுத்தி கேக்குறேன்னா அது ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? என்ன காரணம் இருக்குன்னு உன்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்றேன் சொல்றேன் மேல் சொல்லுமா? எது கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. முருகப்பெருமானுக்கு எத்தனை படை வீடு? 6 படை வீடு. என்னன்னு கேட்டேன். எத்தனை இருக்கு? இப்ப என்ன காரணம்? என்னன்னமா? திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், இந்த இடத்துல பழமுதிர் சோலை முதல் படை வீடு இது. திருப்பரங்குன்றம். இரண்டாவது திருச்செந்தூர். மூணாவது பழனி. 4 பழமுதிர் சோலை. 5 சுவாமிமலை. 6 படை வீடு விடுஞ்சா கிடைக்கும்னு நினைக்கிறேன். 6 எதுன்னு? திருத்தணிகை. சரி நீ கேக்குறத ஏத்துக்கிறேன். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தினுடைய முதற் பெயர் என்ன? திருப்பரங்குன்றம் இப்பதானே திருப்பரங்குன்றம். சரி ஏன் குலக்கடலை பத்தி இவ்வளவு ஆராய்ந்து கேக்குறீங்களே, உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும்? இருமா இல்ல என்ன கேக்குறேன்? முதற் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தினுடைய முதற் பெயர் என்ன? அதுக்கு முன்னாடி என்ன பேர் திருப்பரங்குன்றத்துக்கு? இரண்டாவது படை வீடு எது நீங்க? திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு முதற் பெயர் என்ன? மூன்றாவது படை வீடு என்ன சொன்னீங்க? இந்த சொல் புத்தி இந்த சுய புத்தி இருக்கணும் புரியுங்களா? இப்ப புத்தி இல்லாம தெரியுங்களா? உங்களுக்கு புத்தி இல்லாம கிடையாது. இந்த இடத்துல அவரை பத்தி விசாரிக்கணும் அவசியம் கிடையாது. அவரை பத்தி விசாரிக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? காரணம் இல்லையே. என்ன காரணம் இருக்கு? நீங்களே எடுத்து பேசுறீங்க அவரை பத்தி. மூன்றாவது படை வீடு எது? என்னுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான். மூன்றாவது படை வீடு எது? பழனின்னு. பழனிக்கு முன்னாடி என்ன பேரு? திரு ஆவினன்குடி. இது மட்டும் தான் தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையுமே எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். இத மட்டும் கேட்டவனே படிச்சுன்னு சொல்லிட்டு திரு ஆவினன்குடி படிச்சது கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அது ரெண்டையும் கேள்விப்படல. எதையுமே கேள்விப்படல. நான்காவது இடத்துல நீங்க வந்திருப்பீங்கன்னு கேள்வி. நான்காவது படை வீடு எது? பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலையில பழமுதிர் சோலை போயிருக்கீங்களா? பழமுதிர் சோலையில முருகப்பெருமான் எப்படி காட்சி கொடுப்பாரு? எப்படி காட்சி கொடுக்குறாரு முருகன்? யாரோட காட்சி கொடுக்குறாரு? மேல பண்ணது இல்லையா? பழமுதிர் சோலை போயிருக்கிறார். அது அழகர் மலைக்கு மேல இருக்கிறதுதான் பழமுதிர் சோலை. குழந்தை வடிவத்துல சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று எடுத்து காட்டியது பழமுதிர் சோலை. இப்படி பேசினா அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்? அங்கேதானே பழமுதிர் சோலை தான் எடுத்து காமிச்சாரு. வேற எங்கே காமிச்சாரு? எப்படி காட்சி கொடுக்கிறாருன்னா சன்னிதானத்துல எப்படி காட்சி கொடுக்கிறாரு? பாடல் கேட்டிருக்கியாமா? கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு எதுக்கு இப்ப அந்த பாட்டு? இருங்க 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 சுவாமி இங்க திரும்புங்க. நீ பாட சொன்னாதான் பாடணும். பாட சொல்லாம அது கிடையாது. அதுக்காக நீங்க எதை வேண்டாலும் பாடிட்டு போவீங்களா? சௌரியமா? உங்க சௌரியத்துக்கு நீங்க யாரு கிடையாது. ஏன் பாருங்க எதுக்கு பாருங்க? எதுக்கு இந்த முருகன் பாடுறது இந்த இடத்துல பாடணும்? ஏன் முருகனை பத்தியே நீங்க 6 படை வீட்டுல என்னென்ன பேரு, எதுக்கு அவர் அங்க இருக்காரு, என்ன கண்ணன்னு சொல்லுங்க. ஏதாவது காரணத்தோட பேசுறீங்களா? நீ யாரை கும்பிடுற? நான் என்னுடைய குலக்கடவுள் முருகப்பெருமானை தான் கும்பிடுறேன். ஆமா நீங்க எதுக்கு பேசுறீங்க? அவரை பத்தி தானே கேக்குறேன். அவரை பத்தி எதுக்கு இவ்வளவு விசாரிக்கிறீங்க? ஏற்கனவே வந்த உடனே என்ன சொன்னேன்னு நீ கேட்ட. உன்னை பத்தின விவரம் எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் நான் கேட்கிறேன்னு சொன்னதுக்கு ஏன் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் கேக்குறீங்க? இத முதல்ல கேட்டுக்கணும். எப்ப? ஏயா முதல்ல தெரியும் தான் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏயா எல்லாம் தெரியும். அப்புறம் ஏயா கேக்குறேன்னு முதல்ல அப்புறம் எதுக்கா கேக்குறேன்னு முதல்ல கேட்டிருந்தீங்கன்னா நான் இதுக்கு தான் கேக்குறேன்னு சொல்லிருப்பேன். அதை விட்டு கேளுங்க சொல்றேன். இல்ல என்ன உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஆயுதான சொல்லுச்சு. சரி இப்ப அதனால இப்ப தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஏன் கேக்குறீங்க? இப்ப எதுக்கு இந்த பாரு? பழமுதிர் சோலை. சரி பழமுதிர் சோலைக்கு முன்னாடி என்ன பேரு? இப்ப எதான் கேட்டேன். எதுக்கு இந்த பாடலும் அவரை பத்தியும் பாடல் பேசுறீங்க? திருத்தணிகை மலை. அது 6வது படை வீடு. அதுக்கு முதல்ல பேர் என்ன? அதுக்கு முன்னாடி சுவாமி மலை இருக்குல்ல. அதுக்கு என்ன முதல் பேர் என்ன? நீங்க என்னதே இப்ப நினைச்சு வந்திருக்கீங்க? என்னது? அடடா வெட்டி பச்சு சொன்னதுக்கு இந்த வந்துச்சு. இப்ப தூண் நான் போய் தூக்கிட்டு உங்களுக்கு இந்த பேச்சுது பூச்சி இங்க இங்க நானும் தான் நிக்கிறேன். என் வாய்க்குல என் வாய்க்கு வந்துருச்சு தெரியாம. உங்க வாய்க்கு வராது. அது தெரியும். இது நல்ல வாய். அப்படியா? அது நல்ல வாய். இன்னைக்கு இந்த நாள் விட்டுருங்க. நாளா அன்னைக்கு நல்ல வாயா நார வாயான்னு அப்பா பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னு அப்பா தெரியும். பாப்பா என்னதான் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் அங்க வந்து பாத்துக்கிறேன். நான் அப்படிதான் பாக்குறேன். என்னதான் பண்றேன். நானும் பாத்துட்டு தான் வந்திருக்கேன். நிறைய பாத்துட்டேன். இன்னையோட சரி. திருப்பரங்குன்றம் ஆடி அமாவாசை சனி இன்னையோட முடிஞ்சு போச்சு. சனியா? சனிக்கிழமை ஆடி அமாவாசை முடிஞ்சு போச்சு. நேத்து இன்னையோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எனக்கு என்ன சரியா பேசியா? நேத்து சனிக்கிழமை விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை. என்ன கவனிமா? என்ன? திருப்பரங்குன்றத்தினுடைய முதற் படை வீடுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அதுக்கு என்ன பேரு தெரியுமா? தென்பரங்குன்றம்னு பேரு. சரி. திருச்செந்தூர்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? திருச்சீரலை வாயின் பேரு. திரு ஆவினன்குடிங்கிறது பழனி. திருவேரகம்ங்கிறது சுவாமிமலை. திருவேரகம் அப்படிங்கிறது சுவாமிமலை.
குன்றுதோராடல் அப்படிங்கிறது அதான் தணிகை மலை, திருமாலிரும் சோலை அப்படிங்கிறதுதான் பழமுதிர் சோலை. பேரு சரி. இப்ப என்ன அவரை பத்தி பெருமையா பேசிக்கிறீங்க? என்ன காரணம்? உனக்கு ஆணவமும் சேர்ந்து. எனக்கு ஆணவமே கிடையாது, பணிவு நிறைய இருக்கும். விட்டு கொடுத்து போற இடத்துல விட்டு கொடுத்து போவேன். சில பேர்த்த சொல்லுவாங்க சமயம் அறிந்து பேசணும், இல்லன்னா சபை அறிந்து பேசணும். சில நேரத்துல பேசாமலே இருந்து பழகுவாங்க. சில பேர் இருந்தாங்கன்னா பேசுறதே பேசணும்னு எனக்கு தெரியும். அங்க பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. கண்டிப்பா அனுபவப்பட்டதே நிறைய ஆசான வாழ்றதுக்கு அனுபவம் முக்கியம். ஒரு மனிதனுக்கு சிறந்த ஆசான் அனுபவத்துல நிறைய அனுபவிச்சுட்டு இனி என்னங்க இருக்கு, கத்துக்க முடியுமா? இன்னும் அனுபவம் வந்துகிட்டே இருக்கு. என்னை எப்பெல்லாம் சந்திக்கிறியோ இனிமே எதுக்கு உனக்கு அப்பெல்லாம் அனுபவம் இருக்கு. அப்படியா? பார்க்கலாம். இந்த முருகப்பெருமானை ஏன் பேசிட்டு இருக்க தெரியுமா? அவர்தான் உனக்கு மாப்பிள்ளையா பார்த்துருக்காரு. நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு. நல்ல மாப்பிள்ளை தான். ஏற்கனவே கட்டிக்கிட்டாரு. எது? ஏற்கனவே இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டாரு. ஏற்கனவே இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணா அவர் உங்களுக்கு பிடிக்காது. வேணாம், வேற மாப்பிள்ளை இருந்தா பார்த்து சொல்லுங்க. இப்படித்தான் சொல்றீங்க. ஆனா தெரியாம என்ன பண்ணிக்கிட்டா இருக்கீங்க? என்ன பண்றீங்க நீங்க? என்ன பாத்தீங்க? மனசுல இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏங்க மனசுல உள்ளதுன்னா 5 வயசுல இருந்தே குலக்கடவுளின் ஆசீர்வாதம் வேண்டுதுன்னு நினைச்சேன். போய் சொல்லாத, அவர் உங்களுக்கு பிடிக்கானே. பிடிக்காது. போய் சொல்லு. பக்தியின் காதலா பிடிக்கும், நேரடியா திருமணம் பண்ண பிடிக்கவில்லை. இத்தனை பேர் இருக்காங்கறதுனால இருக்கபடியா? இத்தனை பேர் இருந்தானே இன்னி ஓரா இருந்தாலும் கொண்டு வந்தா நான் அதான் சொல்லுவேன். அப்படியா? அவரை தான் நீ கல்யாணம் பண்ணு. வேணாம். அதுக்காக நான் சொல்றேன். அதுக்காக நீங்க கேட்க மாட்டேன். இவர் பாத்துட்டு வந்த மாப்பிளைக்கு இந்த கேட்கணும். பார்க்கலாம் அந்த மாப்பிள்ளை வராதா இல்லையான்னு அந்த இடத்துல சந்திச்சு